ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சொல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ ஆப்டைன் எ மெத்திக் ஐட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I get overwhelmed so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. இந்த கிறிஸ்டல் இருந்து தான் இவ்வளோ மானா வருதா? அப்போ இதுதான் மானா கியூபிக்கே சக்தி தரக்கூடிய எனர்ஜி கோர். இதை நான் உடைச்சிட்டேன்னா வெளியே போகிறதுக்கு வழி தேட வேண்டியதே இல்லைன்னு ஹீரோ அந்த கிறிஸ்டலை எடுத்து கையால் உடைச்சிடறான். பேசிவ் ஸ்கில் எசன்ஸ் ஆஃப் மானா அப்ளிகேஷன். நீங்கள் மானாவை எப்படி பயன்படுத்துதுன்னு கற்றுக்கிட்டீங்க. அப்படியே அந்த கிறிஸ்டலை உடைச்சதும் ஹீரோ வெளியே வரத்தை பார்த்துட்டு பார்க்கு செயின்டன்ஸ்யூன் பார்க்குறாங்க. பார்க்கு ஷாக் ஆகி நினைக்கிறாரு, சாதாரணமாக 7% மெஜிஷியன் தான் மானா கியூப்ல இருந்து வருவாங்க. அதுல ஆவரேஜான மெஜிஷியன் 3 மணி நேரம் எடுத்துப்பாங்க. பி ரேங்க் 2 மணி நேரம் எடுத்துப்பாங்க. ஏ ரேங்க் 1.5 மணி நேரம் எடுத்துப்பாங்க. எஸ் ரேங்க் 30 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் எடுத்துப்பாங்க. ஆனா இப்ப ஜெயின் இந்த உலகத்திலே வேகமா மானா கியூப்ல இருந்து வெளியே வந்த யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த கமிலோட ரெக்கார்டு 36 நிமிஷத்துல உடைச்சிட்டான். அதுவும் 26 நிமிஷம் வித்தியாசத்துல. உடனே பார்க் ஜெயும் கையை பிடிச்சு, ஜெயும் நீ சாதிச்சுட்ட, நீ வெறும் 10 நிமிஷத்துல மானா கியூப்ல இருந்து வெளியே வந்துட்ட. ஜெயுங் என்ன 10 நிமிஷமா? செயின்டென்சியோன் வந்து, ஜெயுங் நீ எப்படி மானா கியூப்ல இருந்து இவ்வளோ ஃபாஸ்டா வந்த? அதுக்கு ஹீரோ, அதுவா நான் அந்த கியூப்குள்ள ஒரு கிறிஸ்டலை கண்டுபிடிச்சு உடைச்சிட்டேன். செயின்டென்சியோன் அப்படியே ஷாக் ஆகி, என்ன நீ உடைச்சிட்டியா? அதுவும் அந்த கிறிஸ்டலியா? செயின்டென்சியோன் நினைக்கிறாங்க, இந்த மானா கியூப்ல இருந்து மொத்த மானாவும் அந்த கிறிஸ்டல்ல இருந்து தான் வருது. அது சாதாரணமா கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அப்படியே அது கண்டுபிடிச்சு உடைக்கிறது யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனா இது இவன் பண்ணியிருக்கானா? அந்த மானா கியூப்ல இருக்கிற மானா விட ஜெயிங்கோட மானா அதிகம். செயின்டென்சியூன் சொல்றாங்க, ஓகே ஜெயிங், நான் உன்னை சிறந்த மெஜிஷியனா ஆக்குறேன், அதுக்கு நீ தயாரா இருன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே ஹீரோ அம்மாவும் கிம் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிம் வந்து இவனை இன்னும் ஆளக்கானோம். ஹீரோ அம்மா வருத்தப்பட்டுட்டு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஆளக்கானோம், ஃபோனும் எடுக்கல. அப்போ அங்க ஒரு கார் வந்து நிக்குது. பார்க் வந்து ஹீரோவை டிராப் பண்றாரு. கிம், ஜெயும் ஏன் அந்த எக்ஸ்பென்சிவ் கார்ல இருந்து வரான்? அதுக்கு ஹீரோ அம்மா, நானும் உன் கூட தாண்டி இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? ஹீரோ பார்க் கிட்ட நம்ம அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மாக்கு ஹாய் கட்டுறான். அவங்கள ஹாய் கட்டிட்டு, அவன் ஏதாவது தப்பான விஷயம் பண்ணலையா அப்படின்னு கேக்குறாங்க கிம் கிட்ட. அப்போ அப்படியே ஹீரோவோட ரூமை காட்டுறாங்க. கிம் கோவமா உட்காந்துட்டு இருக்கா. ஸோ நீ பின்னாதான் சொல்ல வர, உனக்கு வாரியர் கிளாஸ் செட் ஆகல, மெஜிஷியனுக்கு மாறிட்டு. அதுக்கு ஹீரோ, அதே தான், அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டேன், பேப்பரும் சப்மிட் பண்ணிட்டேன், வாரியரா இருக்கிறது கடுப்பா இருக்கு. கிம் வந்து இதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. கொஞ்ச நாள் முன்னாடி கூட மெஜிஷியனுக்கு ஃபியூச்சரே இல்லைன்னு சொன்னேன், உனக்கு ஏதாவது மண்டையில அடிபட்டுடிச்சாடா இப்படி சொல்ற? ஹீரோ வந்து மனுஷங்களோட மனசு குரங்கு மாதிரி அது அப்பப்போ மாறிக்கிட்டு தான் இருக்கும். கிம் வந்து இதை நான் உங்ககிட்ட இருந்து சுத்தமா எதிர்பார்க்கல. உங்க அம்மா கஷ்டப்படக்கூடாது, நீ வாரியர் ஆகணும். உனக்கு மெஜிஷியன்ல அதிகமா திறமை வந்தா நீ வாரியரை சூஸ் பண்ண. ஆனா மெஜிஷியன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப சம்பாதிக்கிறது இல்லை. ஹீரோ நினைக்கிறேன், எனக்கு ஃபியூச்சரை பத்தி தெரியும். அப்ப அந்த சோடா புட்டி சொன்னது ஞாபகம் வருது. அப்ப ஹீரோ கிம் கிட்ட, ஹே நம்ம இந்த டாபிக்கை பத்தி பேச வேண்டாம், விட்டுடலாம்னு சொல்றான். ஹீரோ கிம் கிட்ட, ஆமா நீங்க என்ன பண்ற, உன் பேரண்ட்ஸ் எங்க மறுபடியும் பிசினஸ் ட்ரிப் போயிட்டாங்களா? அதுக்கு கிம், அதேதான், அதனாலதான் இங்க வந்துட்டேன், ஆன்ட்டியும் என்னை இங்கே தங்க சொல்லிட்டாங்க. ஹீரோ, நீ எப்படி உங்க பெரிய வீடை விட்டுட்டு இங்க வந்து தங்குற? அதுவும் உனக்கு இங்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிம் வந்து பணக்கார வீட்டு பொண்ணு, அதுவும் ஒரே பொண்ணு. கிம்மோட அப்பா அம்மா 2 பேருமே மான்ஸ்டரை கட் பண்ணி மற்ற நாட்டுக்கு சேல் பண்ணுவாங்க. அதனால அவங்க அடிக்கடிக்கு ஒரு நாட்டுக்கு போவாங்க. ஸோ கிம் இங்க வந்துடுவா. எங்க அம்மாவும் கிம்மோட பேரண்ட்ஸும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேற. அதனால அவ எப்பவும் இங்க தான் இருப்பா. ஹீரோ, நடந்தது நடந்துச்சு, ஸோ ப்ளீஸ் எனக்கு மேஜிக் தியரியை சொல்லித்தா. அது கிம் வந்து வெறும் வாயால கேட்டா எப்படின்னு கேக்குறா. ஹீரோ, சரி உனக்கு என்னதான் வேணும், நீ கேட்கறது என்னால முடியுமா முடியாதான்னு தெரியல, சரி கேளு. கிம் வந்து, நீ இப்ப கேட்டுட்ட, நான் அது என்னன்னு யோசிக்க கூட இல்லையே. கிம் யோசிச்சுட்டு, சரி என்னோட ஒரு ஆசைய நிறைவேற்று, நான் எது கேட்டாலும் சரி, உனக்கு வேண்டான்னா விடு. அதுக்கு ஹீரோ, சரி சரி ஓகே, 1 வருஷம் வரைக்கும் தான் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, அதுக்குள்ள கேளு, இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். கிம் வந்து, இது நியாயமே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. ஹீரோ நினைக்கிறான், 1 வருஷம் தானே, கண்டிப்பா அவ மறந்துடுவா. ஹீரோ வந்து, அப்படி என்ன கேட்க போற பெருசா, இவ்ளோ ரியாக்ஷன் தர, ஆனா உன் மூஞ்ச பார்க்க முடியல.
கிம் வந்து டே என்னடா சொன்ன, நீ என்கிட்ட காலி ஆக போற, அன்னைக்கு என்னைய விட்டுட்டு போனல, எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்குடா, உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் பாருன்னு சொல்லிட்டு கிம் பில்லோவை வச்சு ஹீரோவை பொழக்கிறா. ஹீரோ ஹே போதும், இதுக்கெல்லாம் என்னை அடிக்காத வலிக்குது. கிம் வாய மூடி இந்தா வாங்குடன்னு சொல்லி போடுறா. அப்ப ஹீரோட அம்மா பசங்களா டின்னர் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வாங்கன்னு சொல்றாங்க. கிம் ஹீரோவை அடிக்கிறா. ஹீரோ அடி வாங்கிட்டே இதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். அப்போ சடனா ஒரு பிளேஸ் காட்டுறாங்க. அங்க காகங்கள் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய கத்தி வந்து அந்த மான்ஸ்டர் மண்டையிலே குத்துது. அந்த பர்சனை காட்டுறாங்க. அந்த பெரிய மான்ஸ்டரை கொன்னுட்டு அப்படியே அது முன்னாடி நிக்கிறாரு. இந்த பர்சன் தான் ஹீரோவோட அப்பா. அப்போ பின்னாடி இருந்து மிஸ்டர் மின்சி, உங்க இந்த ரைடு உங்களால தான் ஈஸியா முடிஞ்சுது, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இவ்வளவு சுலபமான ரைடு நடந்தது எனக்கு எப்போ கூட ஞாபகம் இல்லை. அதுக்கு மிஸ்டர் மின் வந்து உங்க வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. இப்ப கூட இருக்கவன் கேக்குறான், மிஸ்டர் மின் மாதிரி ஒரு பர்சன் எங்க கில்டுக்கு வந்தா அது நிஜமா சூப்பரா இருக்கும். நீங்க எப்பவாவது இத பத்தி யோசிச்சு இருக்கீங்களா? அதுக்கு மிஸ்டர் மின் வந்து என்னைய மன்னிச்சிடுங்க, நான் எந்த கில்டிலையும் சேர போறது இல்லைன்னு. அதுக்கு அந்த பர்சன் அட வாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மிஸ்டர் மின், உங்களுக்கு எங்க ஸ்கார்லெட் கில்டு பெஸ்டான சலுகை எல்லாம் தருவாங்க. மிஸ்டர் மின் வந்து என்ன தொல்லை பண்றான். கூட இருந்தவன் என்னன்னு கேக்குறான். அப்போ சடனா மிஸ்டர் மின் அவரோட பவரை யூஸ் பண்றான். இருண்ட மனசு, அப்புறம் சோம்பேறித்தனம், மோசமான பெரிய ஆசைப்படக்கூடியதுதான் மனுஷங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு செகண்ட் மனுஷங்க மட்டும் அந்த மாதிரி கிடையாது. அப்படியே அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ இவன் அவனோட நினைவுக்கு வர, நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்?